அருகம்புல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு சோனியோட 9000H பற்றின ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது 4K அல்ட்ரா HD LED டிவி. அது மட்டும் இல்லாமல் இல்லை ஃபுல் அரே டிவி. ஃபுல் அரே அப்படின்னா என்ன அப்படின்றத வீடியோவில் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சோனியை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் அண்ட் பிக்சர் கிளாரிட்டி வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க எப்போவுமே. பட் 9000H அப்படி என்ன இருக்குது அப்படின்ற அந்த வீடியோ பார்த்துக்கினா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அப்படி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். சோனியை பொறுத்தவரை RAM மென்ஷன் பண்ண மாட்டாங்க. 8GB நமக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. அதில் 4GB வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுபோக நம்ம பென் டிரைவ் ஹார்ட் டிரைவ் போட்டு நம்ம வந்து எக்ஸ்டர்னல் மெமரி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் CHROMECAST பில்ட்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிக்சர் இன் பிக்சர் பண்ணிக்க முடியும். அதுபோக ஆண்ட்ராய்ட் டிவி அப்படின்றதுனால நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்காது. ஏன்னா ஆண்ட்ராய்டு வந்து நம்ம யூஸ் பண்ணி நல்லாவே பழகியாச்சு. சோனியை பொறுத்தவரை எப்போவுமே பிக்சர் அண்ட் ஆடியோ கிளாரிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து பிக்சருக்காக என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆடியோக்காக என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பிக்சருடைய கிளாரிட்டிக்காக எக்ஸ்மோஷன் கிளாரிட்டி, அப்புறம் 4K XTEND ப்ரோ, ஃபுல் அரே LED, அதுக்கப்புறம் 4K 120. அது போக அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா X1 4K HDR ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. Triluminos Display, அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் டைனமிக் ரேஞ்ச். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். இவ்வளோ என்னென்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸ்மோஷன் கிளாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாஸ்ட் இமேஜ், அதாவது மோஷன் ஃப்ளோ உள்ள பிக்சரையுமே பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி மிஸ் ஆகாமல் ஸ்மூத்தாக நமக்கு எடுத்து கொடுக்கும். 4K 120X அப்படி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முந்தினத்து மாடல்லாம் பார்த்தீங்கன்னா 60 frames per second வரும். பட் இதில் வந்துட்டு 120 frames per second வரும். அதனால தான் பிக்சருடைய கிளாரிட்டி அண்ட் டீட்டெயில் அண்ட் ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக வந்திருக்கு. அடுத்து 4K XTEND ப்ரோ. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கண்டென்ட் கொடுத்தாலும் அதை வந்துட்டு 4K-வா அப்ஸ்கேல் பண்ணி நமக்கு கொடுக்குது. அதான் 4K XTEND ப்ரோ. அதுக்கப்புறம் ஃபுல் அரே LED அப்படின்னா என்னென்னு பார்க்கும்போது நம்ம LED டிவிலே பார்த்தீங்கன்னா 4 விதமான டிவி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். எட்ஜ் லைட் LED, அதுக்கப்புறம் டைரக்ட் LED, அதுக்கப்புறம் ஃபுல் அரே LED. இதில் பார்த்தீங்கன்னா டாப் ஆர் பாட்டமில் வந்து LED பல்ப் இருக்கும். அதில் வந்து 4 சைடு LED பல்ப் இருக்கும். எல்ஜிலாம் பார்க்கும்போது டைரக்ட் LED பேக் சைடில் வந்து LED பல்ப் இருக்கும். பட் ஃபுல் அரே LEDன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஃபுல்லாமே LED பல்ப்ஸ் வரும். அதான் நமக்கு ஃபுல் அரே டிவி. ஃபுல் அரே டிவிங்கும் போது எல்ஜியில் வந்துட்டு நானோ செல் வரும். சோனியில் வந்துட்டு 9000, 9500, சாம்சங் QLED, அப்புறம் OLED இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அரே LEDயில் வரும். சோனியோட டெமோ கண்டென்ட்லேயே அவங்க போட்டிருப்பாங்க. எந்த இடத்துல பிரைட்னஸ் தேவையோ அந்த இடத்துல லைட் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். டார்க்காக இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா லைட் வந்து டிம் ஆயிரும். ஸோ அதான் வந்துட்டு ஃபுல் அரே டிவியோட டெக்னாலஜி. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் எட்ஜ் லைட் LEDக்கும் நமக்கு வந்து ஃபுல் அரே LEDக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. அதுக்கடுத்து டைரக்ட் LED பட் விசஸ் வந்து ஃபுல் அரே LED. டீட்டெயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்க்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அரேயில் ரொம்பவே சூப்பராகவே வந்திருக்கும். ஸோ இதுதான் ஃபுல் அரே டிவியோட உங்களுக்கு ஃபுல் டெஃபினிஷன். அதுக்கப்புறம் இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக ப்ராசஸர் போகும்போது X1 4K HDR ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது மோர் டீட்டெயில்டு அண்ட் மோர் நேச்சுரல் அண்ட் மோர் ரியல் கலரை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் Triluminos Display. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன், ப்ளூ, ரெட்டு இதில் 3க்குண்டான கலர் வேரியண்ட்டை வந்து நமக்கு ரொம்பவே அழகாகவே நமக்கு பிரித்து காட்டுது. என்ன பார்த்தீங்கன்னா க்ரீன் அப்படின்னா அதில் எவ்வளோ வேரியண்ட் இருக்கோ அதை அப்படியே காட்டுது. அதே போல் ப்ளூ அண்ட் ரெட்டு. அடுத்தபடியாக எக்ஸ்டெண்ட் டைனமிக் ரேஞ்சு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீடியோவில் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா HDLோட கிளாரிட்டி. அடுத்தபடியாக இது வந்து ஃபுல் அரே டிவியோட கிளாரிட்டி. அடுத்தபடியாக இதுதான் இந்த எக்ஸ்டெண்ட் டைனமிக் ரேஞ்ச். இப்போ பாருங்கள், இது ஃபுல் அரே, இது எக்ஸ்டெண்ட் டைனமிக், ஃபுல் அரே, எக்ஸ்டெண்ட் டைனமிக் ரேஞ்சு. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டெண்ட் டைனமிக் ரேஞ்ச் இந்த வேலையை தான் பண்ணுது. இவ்வளோ நேரம் வந்து வீடியோ கிளாரிட்டியை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து ஆடியோவை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து அக்கோஸ்டிக் மல்டி ஆடியோ, அதுக்கப்புறம் எக்ஸ் பேலன்ஸ்டு ஸ்பீக்கரு, அப்புறம் டால்ஃபி அட்மாஸ். இந்த 3 விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அக்கோஸ்டிக் மல்டி ஆடியோ அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக வந்து எல்லா டிவிலையுமே கீழே வந்துட்டு ஸ்பீக்கர் இருக்கும். அது போக டிவியோட டிஸ்பிளே பேக் சைடு 2 சைடும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டியூட்டர் கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஸ்பிளேலேருந்து நமக்கு சவுண்டு வர எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. அதான் வந்து மல்டி ஆடியோ. அடுத்தபடியாக எக்ஸ்பால்ஸ்டு ஸ்பீக்கர் போகும்போது பார்த்திங்கன்னா நார்மலாகவே நமக்கு வந்துட்டு ஓவல் டைப் ஆர் ரவுண்ட் டைப்பில் வந்து ஸ்பீக்கர் வரும். பட் இதில் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க. அதனால் சவுண்டு கேட்குறதுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் கொடுக்குது. அதான் வந்து எக்ஸ்பாலன்ஸ்டு ஸ்பீக்கர். அதுக்கப்புறம் டால்ஃபி அட்மாஸ் பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதில் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் பண்ண முடியும். கூகுள் அசிஸ்டன்ட் ப்ளஸ் வந்து அலெக்ஸா வந்து பில்டினாக கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் ஏர்ப்ளே நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஆப்பிள் ஹோம் கிட் அது மூலமா நம்ம டிவியை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது போக நெட்ஃப்ளிக்ஸோட கேலிப்ரேட்டட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு வீடியோ வந்து எதை நினச்சி உருவாக்குனாங்களோ அது 100% இதோட அவுட்புட்டை இந்த டிவியில் கொடுக்க முடியும். அந்த மோடு வந்து இந்த டிவியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது போன பல வீடியோக்களுக்கு நம்ம அருகம்புல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.